பிரைசலார்ட். இன்னைக்கான வார்த்தை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. பாருங்க, என் கைபலன் தான் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கிச்சு அப்படின்னு இருதயத்தில் கூட நீங்கள் சொல்லக்கூடாதா? என் ஞானத்தாலையும் அறிவாலயம் தான் 100 out of 100 எக்ஸாமில் எடுத்தேன்னு இருதயத்தில் கூட சொல்லக்கூடாதா? பிஸ்னஸில் உயர்வு கிடைச்சதுக்கு காரணம் எனக்கு இருக்கிற அடர்ந்த ஞானம் தான், எனக்கு இருக்கிற கைபலம், எனக்கு இருக்கிற திறமையால தான் இந்த ஐஸ்வர்யம், இந்த மார்க்கு, இந்த உயர்வுன்னு உங்கள் இருதயத்தில் கூட சொல்லிக்கொள்ளாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இருதயத்திலேயே பெருமையாக சொல்லிக்கொள்ளாதன்னு எச்சரிக்கிற வேதவசனம், எச்சரிக்கிற கர்த்தர். தானியேல்ல ஒரு ராஜா வாயிலிருந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29 to 32 வரை. அவருடைய அரண்மனையில் உலாவிட்டு இருக்கும் பொழுது, சும்மா நடந்துட்டு இருக்கும் பொழுது, அவருடைய வாயிலிருந்து உச்சரித்த வார்த்தை தான் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வாயில அந்த வார்த்தை இருக்கும்போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, என்ன உண்டாகுது? வானத்திலிருந்து தேவாதி தேவனிடத்தில் சாபம் பிறக்குது. வாசியுங்க. ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படி சொல்லிட்டு 33ஆம் வசனம். அந்நேரமே, எந்நேரமே, சாபம் உரைக்கப்பட்ட அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேசரிடத்தில் நிறைவேறிச்சு. பாருங்க, வேதம் நம்மளை தெளிவாக எச்சரிக்குது. இருதயத்திலேயே சொல்லிக்கொள், அந்த மாதிரி சொல்லாது, பெருமையாக சொல்லாது. உன்னோட பலத்தினால தான் ஜெயிச்சேன், உன்னோட பலத்தினால தான் நீ பணக்காரியாடுன்னு சொல்லாதுன்னு எச்சரிக்கிற பைபிள் ஒரு டெரரான விஷயத்தையும் வச்சிருக்கு. வாயிலிருந்து, அது பிறப்பதற்கு முன்பாகவே, வாயில இருக்கும்போதே, அந்த பெருமையான பேச்சு உங்கள் வாயில இருக்கும்போதே வானத்திலிருந்து உங்களுக்காக சாபம் புறப்படும். அந்த சாபம் புறப்பட்ட அந்நேரமே அந்த சாபம் நிறைவேறும். அப்போ நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பெருமைங்கிற விஷயம் உங்கள் இருதயத்திலே இருக்கக்கூடாது, உங்களுடைய வாயிலையும் இருக்கவே கூடாது. அது உச்சரித்ததுக்கு அப்புறம்னு எழுதலை, இருக்கும்போதே, வாயில் இருக்கும்போதே. அப்போ இப்போ ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியுது. என்ன புரியுது? வாயில் பெருமையான வார்த்தை இருக்கும்போதே, அது உச்சரித்ததுக்கு அப்புறம் இல்லை, இருக்கும்போதே தேவாதி தேவனிடத்தில் உங்களுக்கு சாபம் பிறக்கும். அந்த சாபம் அந்நேரமே, அது பிறந்த அந்நேரமே உங்கள் வாழ்வில் பலிக்கும். அப்போ பெருமையான பேச்சு உங்கள் வாயில் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பெருமையான சொல் ஒன்றும் உங்கள் இருதயத்தில் பிறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். God bless you.